ஆபரேஷன் சிந்தூர் கடந்த 7ஆம் தேதி நடைபெற்ற இந்திய ராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்ட மிக துல்லிய தாக்குதல். தீவிரவாத முகாம்களை மட்டுமே குறிவைத்து 9 இடங்களை டார்கெட் செய்து அட்டாக் செய்யப்பட்ட அந்த தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் மிகப்பெரிய தாக்குதலாக பார்க்கப்பட்டது. அப்போது ராணுவம் மிக துல்லியமாக அங்கிருக்கக்கூடிய பாகிஸ்தான் பொதுமக்களாக இருக்கட்டும், அதே போன்று பாகிஸ்தான் ராணுவ நிலைகள், ராணுவ வீரர்களாக இருக்கட்டும், யாரையும் குறிவைக்காமல் மிக துல்லியமாக தீவிரவாதிகள் மற்றும் தீவிரவாதிகளுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய முகாம்களை மட்டுமே இலக்காக வைத்து தாக்குதல் நடத்தினார்கள். அதில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருந்தார். அந்த நிகழ்வை அடுத்துதான் அடுத்தடுத்த போர் பதற்றம் என்பது ஏற்பட்டு வருகின்றது. அப்போது கொல்லப்பட்ட மிக முக்கியமான பயங்கரவாதிகள் 5 பேருடைய விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. லஷ்கர்-இ தொய்பாவினுடைய அபு ஹசாரா மற்றும் ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தினுடைய முகமது ஹாசன் கானும் அதில் பலியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மசூத் அசாரினுடைய உறவினரும் ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தினுடைய பயங்கரவாதியுமான முகமது யூசுப் அசாரும் அந்த துல்லிய தாக்குதலில் பலியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் தெரிவித்த பெயர்கள் அனைவருமே அந்த நபர்கள் மிக பயங்கரமான தீவிரவாதிகள். இந்தியாவுக்கு எதிராக பல்வேறு நாச வேலைகள் செய்தது, இந்தியாவுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகளுக்கு மிக முக்கிய புள்ளியாக செயல்பட்டது, மூளையாக செயல்பட்டது உள்ளிட்ட பல்வேறு பயங்கரவாத செயல்களை மேற்கொண்டு வந்த தீவிரவாதிகள் கடந்த 7ஆம் தேதி நடைபெற்ற ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் மசூத் அசாருடைய உறவினர்கள் 10 பேர் கொல்லப்பட்டார், அவருடைய சகோதரர் கொல்லப்பட்டார், அவரும் மிக முக்கியமான தீவிரவாதி. அதைத் தொடர்ந்து 4 முக்கிய தளபதிகள், ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தினுடைய 4 முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இப்படியாக ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் மூலமாக பல முக்கிய பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தகவல் வந்திருக்கின்றது. அதில் மிக முக்கிய அந்த 5 பயங்கரவாதிகள் ஏற்கனவே மசூத் அசாருடைய சகோதரர், அவர் அந்த இயக்கத்தினுடைய தளபதியாக செயல்பட்டு வந்தார், தலைவராக செயல்பட்டார், அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். மிக முக்கியமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து கொல்லப்பட்டிருக்கூடிய அடுத்தடுத்த பயங்கரவாதிகள் அந்த 5 பேருடைய விவரங்கள் வெளியாக இருக்கின்றன. அந்த 5 பேரும் லஷ்கர்-இ தொய்பாவுடைய நபர்கள், ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தினுடைய முகமது ஹாசன் கான் மற்றும் மசூத் அசாருடைய உறவினரும் ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தினுடைய பயங்கரவாதியுமான முகமது யூசுப் அசார் உள்ளிட்ட 5 பயங்கரவாதிகளுடைய விவரங்கள் தற்போது வெளியாக இருக்கின்றது. இந்த 5 பயங்கரவாதிகளும்